எல்லாருக்கும் வணக்கம். உயர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார். நானும் அவரிடம் அந்த மரியாதையுடன் பழகி வந்தேன். பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கு. நான் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் 2-3 விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்போது 1972 அவர் ஹலோ மெட்ராஸ்னு ஒரு சின்ன பத்திரிகை, அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு தினம் அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தா அவர் எனக்கு 2 வாரம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னபோது 2000 சார்ஜ் சொல்லியிருந்தார். அப்புறம் ஆஃபீஸில் இவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாருங்க, ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தாகணுமே, அது மாதத்துக்கு ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன். அதே மாதிரி 5000 கொடுக்குறேன்னு சொல்லுவேன். சரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அது ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் சொன்னபடி 5000 ரூபா கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னார். கொடுத்தபோது எனக்கு வேண்டாங்க, நான் செஞ்சதே ஒரு 2 hours ஒர்க்கு தான், நான் அந்த அளவுக்கு இருக்கும் போது நினச்சேன், இல்லை அதனால் அவ்வளோ வேணால் நீங்கள் குறைச்ச கொடுங்க அப்படின்னேன். இல்லைப்பா இது நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ 2 மணி நேரத்தில் முடிச்சிட்ட, அதுக்காக நான் குறைக்கூடாதுன்னு அவர் மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆள் சொன்னேன். சார் இது மிஷின் தேஞ்சு அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை, யாரோ வேணும்னு அதில் ஏதோ போட்டிருக்காங்க, அதனால் இது நடந்தது அப்படின்னா சார் அப்படியான்னு கேட்டுட்டார். அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட பேசி, இது இனிமேல் பிரச்சனை நம்ம நிறுத்திடலான்னு நினைக்கிறேன், நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் கோச்சிக்கல, யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு திட்டல, ஒன்றும் பண்ணல. சரி அப்புறம் அதோட நிறுத்தி அப்புறம் ஹலோ மெட்ராஸும் நின்று போயிடுச்சு. 2வது ஒரு விஷயம், அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் படிக்கும்போதோ அல்லது இப்போ கூட நீங்கள் ஏவிஎம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் போட்டு கீழே அந்த தேதி போட்டிருக்கோம், இதை நிகழ்ச்சியாக என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கோம். எப்படி சார் இப்போ 1951 52 எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டபோது, இந்த பெருமை என்ன சேராது, எங்கள் ஆஃபீஸில் அர்ஜுன் இருக்கார், அவரை சேரும். இவர் உட்காண்டிருந்தபோது பழைய ஆஃபீஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஏற்றாவில் பெரிய நீளமாக ஒரு 2 அடி உயரத்துக்கு இருக்கான். ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும், ஒவ்வொரு ட்ராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும். முதல்ல 1946 நாம ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு இருக்கும். அந்த வருஷத்துக்கு வேறு ஏதாவது 100ஆவது நாள் 150ஆவது நாள் நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும். அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சுருப்பார். இவர் சொல்ல அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சுருப்பார். கேப்பை இது ஒன்றும் கேட்டால் இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார். நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார். அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது அவர் சர்வீஸை பாராட்டி செய்யணும்னு நினச்சிட்டு அவர் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சொன்னார், இல்லையா நான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் வாங்க பணத்தை பிடிச்சிட்டு போன மாதம் சரியாச்சு, இந்த மாதத்துக்கு நான் 3 சம்பளம் வாங்குறேன், அதே எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணாம் அப்படின்னார். அவர் எவ்வளோ சொல்லி அவங்க ஒத்துக்கல. அவர் சமீபத்தில் தான் தவறி போனார். அந்த மாதிரி இவர் முதலாளி இப்படி இருந்தார், அதுக்கு விடி அப்புறம் வாங்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இன்னொரு விஷயம், அவர் படித்தது பிஎஸ்சி ஸ்கூல். பிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும்போது அவருக்கு அண்ணாதிரின்னு ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தார். அப்போது இவரெல்லாம் ஆஃபீஸில் இருக்கும்போது யாரோ அண்ணாதிரி ஆஃபீஸ்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க. வந்துருந்து இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்ட்டு அண்ணாதிரி காமிச்சிருக்காங்க டிஎஸ் சொன்னார். சொன்னோடனே சரி சரி இவர் சொன்னாங்க, இல்லை பணம் தேவையாக இருக்கும், இன்னும் ஒருத்தர் பேசுகிறாங்க டீச்சர் தெரியாது, அந்த ஒரு 5000 கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் 5000 கொடுத்து சரி வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவங்க டீச்சர் அண்ணாதிரி பணம் கொடுத்து சேர்ந்து ரூபாய்க்கு இந்த 5000 கழிச்சு வச்சு இந்த முறைப்படி இங்கே பிஎஃப் சுத்தம் போனோம் மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னா ஒன்றெல்லாம் இல்லை ஆக்ஷன் இல்லை, என்னங்க நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு நான் கேட்காம நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க, அந்த பையனுக்கு என்ன ஒன்று கேட்குறேன், எனக்கு உண்மையிலே அப்போ எனக்கு ரொம்ப பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் பணம் தான் உடம்பு செய்யறது பார்த்து அதுக்கே போய்ட்டுங்க, இப்போ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் வந்திருக்கேங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆசிரியர்னு
அதான் நான் கொடுத்து வச்சேன், நான் கடனாக கொடுத்தேன் போல உங்களுக்கு வந்து ஒரு வெறுமையாக கொடுத்து வச்சேன், நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் சொல்லி நமஸ்காரம் அப்படி போனார். நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு அடையாளத்துக்காக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பல விஷயங்கள் நான் அப்படி எவ்வளோ நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து முதல்வர் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி போக வேண்டியதுனால அதிக நேரம் எடுத்துக்கணும் நினைக்காத 2 விஷயம் சொன்னேன். என் வாழ்நாளில் என் உடவும் உறவாத சகோதரர் இறந்துட்டுன்ற ஒரு துக்கம் இப்போ இருக்காங்க. படம் பார்க்கும்போதெல்லாம் நெடிய உருவம் ஒரு கும்பம் முட்டி வச்சிருப்பார், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு, அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிறது. நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணி வைக்கணும்னு தான் சொல்கிறாங்க.